வணக்கம் எனதருமை நண்பர்களே, நண்பிகளே. நான் உங்களுக்கு முன்ன ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்கள் மீனவன் எங்கள் குடும்பத்துக்கு செஞ்ச துரோகம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவின் தொடர்ச்சி தான் இது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அந்த உங்கள் மீனவன் குழுமம், அந்த குழுமம்னு சொல்ல போனால் அது நிறையா விஷயங்கள் இருக்குது. அந்த உங்கள் மீனவன் குழுமம் சொல்ல ஒரு 8 பேர், அதான் உண்மையான ஹிஸ்ட்ரி. அந்த உங்கள் மீனவன் குழுமம் அந்த கடை வச்சு நடத்துகிறாங்கல்ல, அந்த கடையில் உள்ளவங்க இவங்கள நிறைய ஏமாற்றிட்டாங்க, பணத்தை அவங்க வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் இந்த கம்பெனி பின்னுக்கு போனது. வேறு இவங்க வியாபார ஃபெயிலியர் இல்லை, ஒரு குரூப்பு இவங்களை ஏமாத்திருச்சு. இதுதான் உண்மை. ரெண்டாவதாக நான் இன்னும் ஒரு கருத்து என்ன சொல்ல வரேன்னா, அந்த கடை வச்சுருக்காங்கல்ல, அந்த கடையில் இப்போ ஒரு 100 கிலோ மீன் அனுப்புகிறாங்கன்னு வைங்களேன், அது ஒரு 90 கிலோ விற்றுருவாங்க. மீதி ஒரு 10 கிலோ மஞ்சது குஞ்சது கிடக்கும். அதை கீழே போட்டுருவாங்க, அள்ளி கீழே விட்டுருவாங்க. இல்லைன்னா அள்ளி வண்டியில் விட்டு எங்கன்னா வர்ற வழியில் தள்ளி விட்டு வந்துடுவாங்க. இது காலப்போக்கில் எங்களுக்கு தெரியுது. அப்போ நாங்கள் சொல்கிறோம், ஐயா அந்த மீனை நீங்கள் கீழே கொட்டாதீங்க, கொண்டு வாங்க, நம்ம அதை கருவாடாக பதப்படுத்தி அதை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அந்த மீனை கொண்டு வராங்க. இன்றைக்கி கொடுத்தது நாளைக்கு, நாளைக்கு கொடுத்தது நாளை கழித்து, இப்படி அந்த மீன் திரும்பி வருது. அந்த மீனை நான், என் மனைவி, என் மருமக்க, யாராவது அங்கிட்டு இங்கிட்ட அக்கம் பக்கம் உள்ளவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு 10-200 கொடுத்து எல்லோரும் சேர்ந்து அந்த மீனை சுரண்டுறது, உப்பு வைக்கிறது, காய போடுறது, அதை பராமரிக்கிறது, காக்காக்களுக்கு கொடுக்காமல் அதை அள்ளி எடுத்து மூடி வைக்கிறது, இப்படி பண்ணுறோம். சரி, அந்த கருவாடை விற்கணும்ல, அதுக்கு இந்த கெர்மஸ்ன்னு சொல்கிறவர் இருக்கார்ல, கெர்மஸ், அதுக்குன்னு ஒரு ஆப்பு ஆன்லைனில் உருவாக்கி அதை விற்கிறதுக்கு ரெடி பண்ணுறாரு. ஒரு ஆப்பை உருவாக்கி விற்கிறதுக்கு ரெடி பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸும் பரவாயில்லாமல் போய்கிட்டுருக்கு. அதில் ஒரு சில விஷயங்கள் சரியில்லாமல் அதுவுமே கொஞ்சம் டல்லடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் ஓரளவு சரி கட்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த உங்கள் மீனவனுடைய தம்பி அந்தோணி, அவர் கடலுக்கு போகிறவர், வருவார், பார்ப்பார், போயிடுவார், வருவார், பார்ப்பார், போயிடுவார். அப்போ அந்த உங்கள் மீனவன் கிங்கிஸ்டன் சொல்கிறாரு, என் தம்பியவும் நம்ம டீமோட சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சரின்னு சொல்லி அவரையும் சேர்த்து அந்த கருவாடு பார்சல் பண்ண, மீன் கடற்கரைக்கு போனால் மீன் எடுக்க அதுக்கு பயன்படுத்தி அவரையும் அதில் சேர்க்குறாங்க. சேர்த்து பயணிச்சுக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் என் மகன் ஸ்பெல்மன் என்ன சொல்கிறான், உங்கள் மீனவன் சொல்கிற சேனலோட உங்கள் மீனவன் உணவகம் அப்படின்னு ஒரு சேனலை உருவாக்கணும்னா அதில் கருவாடோ உணவு சம்மந்தமான பொருளை அதில் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி உங்கள் மீனவன் உணவகம் அப்படி ஒரு சேனலை உருவாக்குறாங்க. அதுக்கு என்னுடைய மகன், 2வது மகன் கெர்மஸ் தலைமையில் ஒரு யூடியூப் சேனலை உருவாக்குறாங்க. அதில் உருவாக்கி சமையல் வீடியோனா அவர் படித்தது கேட்ரிங், பிஎஸ்சி கேட்ரிங் முடிச்சிருக்காருல்ல, கப்பலுக்கு போகிறதுக்காக படித்தவர். அதில் போகிறதுனால இதில் இருக்கிறனால அந்த உங்கள் மீனவன் உணவகம் சொல்லி அந்த அவர் படித்த ஹிஸ்ட்ரியை போடுறதுக்காக உருவாக்குறாங்க. அப்போ அவர் அந்த படித்ததை முத சங்குக்கறி பிரியாணி அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாரு. அதுக்கப்புறம் கனவா பச்சி, இறால் வடை, இப்படி உருவாக்குறாங்க. அதில் இந்த அந்தனி இருக்கார்ல, உங்கள் மீனவன் தம்பி அந்தனி, அவரை கொண்டு அதில் சேர்க்குறாங்க. இந்த உங்கள் மீனவன் உணவகத்தில் சேர்த்து அந்த சமையல் வீடியோனால் ஆட்கள் தேவை இருக்கலாம், அவரையும் கொண்டு சேர்க்குறாங்க. சேர்த்து அந்த வீடியோ டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த கேட்ரிங் படித்தவர் தானே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்ன உருவாக்க போகிறோம்னு சொல்லணும். இவர் முந்திக்கிட்டு நாங்கள் சங்குக்கறி பிரியாணி செய்ய போகிறோம், அந்த லட்டு செய்ய போகிறோம், அந்த பூந்தி செய்ய போகிறோம்னு சொல்லிடுறது. அதனால் அவங்களுக்கு சில விஷயங்கள் கருத்து வேறுபாடாகவே போச்சு. இருந்தாலும் அதை சமாளித்து அந்த உங்கள் மீனவன் உணவகம் சொல்லி அந்த சேனலை பிக்கப் பண்ணி ஒரு 2-3 லட்சம் சப்ஸ்கிரைபராக உருவாகிறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது இவர் அடிக்கடி அதை முந்துவார் அந்த சேனலில் பேசுகிறதுக்கு. அந்த கிங்கிஸ்டன் பேசுகிறான்ல, அது மாதிரி இவரும் முந்துவார். அப்போ இது ஒருத்தருக்கு பிடிக்காமல்
இவர் டக்குன்னு தனியாக இவர் போய் ஒரு சேனலை உருவாக்குறார். எப்படி சேனலை உருவாக்குறாரு? அந்தோணியின் அளப்பறை அப்படின்னு சொல்லி ஒரு சேனலை உருவாக்குறார். அது எப்படி அவர் மனைவியை சேர்த்துக்கிட்டு உருவாக்குறார். சரி, நீ சேனலை உருவாக்கிட்டு போ, நீ வேறு ஒரு விதமான ஒரு விஷயத்தை நாங்கள் போடுறோன்னா ஈவெண்ட்டை படிச்சுட்டு போய் இந்த கேட்ரிங் லைனை சங்கக்கறி பிரியாணி, வடை எப்படி போடுறது, சமையல் எப்படி பண்ணுறது, குழம்பு எப்படி வைக்கிறது, ஈவெண்ட்டை படிச்சுட்டு போன விஷயத்தையே அங்கே போய் சொல்கிறாரு. அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தானே, பொம்பளைய ஒரு வீடியோவில் வரும் பொழுது அதை எல்லாரும் ஆதரிக்க ஆரம்பிச்சிடும்ல. அது மாதிரி அவர் மனைவியவும் அதில் சேர்த்த உடனே அவருடைய விவர்ஸ் கூடுது மக்கள் மத்தியில். அது கொஞ்சம் பொம்பளை ஆம்பளையும் போட்ட உடனே கொஞ்சம் ரீச் ஆகுது, போகுது. அப்போ எம்மகன் கெருமஸ் என்ன நினைக்கிறான், நம்மள்கிட்டே படிச்சுட்டு போய் நம்மள்கிட்ட படித்த வீடியோவே போட ஆரம்பிச்சிட்டானே, வேறு போடாமல் இந்த உணவு சம்மந்தப்பட்டதே போடுறேன்னு இவர் எரிச்சப்பட்டு இவர் வீடியோவை நிறுத்தி வச்சுட்டு முழு நேரமும் இவங்க இந்த மீன் எடுக்க வாங்க இந்த கம்பெனி வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வீடியோ டெவலப் பண்ணுறாங்க. அப்போ மொத்தத்துக்கு அது ஒரு டீம், ஒரு குழுவாகவே ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் அவங்க வீடியோ போட்டாலும் கொண்டாலும் இவங்க மீன் எடுக்கிறத அவங்க தான் வீடியோ எடுத்து, இந்த மீன் உங்கள் மீன் சேனல் கடைக்கு வரப்போகுது, இந்த சீலை வரப்போகுது, இந்த கடவுள் வரப்போகுதுன்னு அவர் வீடியோ போட்டு காமிப்பார். இவங்க அந்த மீனை அங்கே கொண்டு கொடுப்பாங்க, விற்பாங்க. ஒரு டீம் ஒர்க் தான் போய்கிட்டுருக்கு. அப்போ இவங்க இந்த கம்பெனி ஏற்கனவே நட்டமாயிட்டில் ஒரு குரூப் ஏமாற்றிட்டாங்கல்ல. அப்போ இது காலப்போக்கில் யோசிக்கிறாங்க, அண்ணன் தம்பி 2 பேசிக்கிறாங்க. ஆகா, கம்பெனி நட்டமாகி போச்சு, இந்த கம்பெனியை வச்சு நடத்துனோம்னா நம்ம பெண்ணுக்கு போயிடுவோம், இதை விட்டு நம்ம எப்படி லாதியாக போகிறேன்னு சொல்கிறத 2 பேரும் பேசுகிறாங்க. பேசி உடனேயே இவங்க 2 பேரும் தான் அந்த முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி உங்கள் மீனவன் சொல்கிறவரை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோவை அவர் போடுறார். அவரை ஏமாத்திருக்கான இப்போ என்ன சின்ன பிள்ளையாக சூப்பிக்கிட்டே இருக்கார். அவரை ஏமாற்ற இந்த காலத்துலலாம் ஏமாற்ற முடியுமா? இந்த மீடியா காலத்தில் அவங்க இதை விட்டு இந்த கடத்தை விட்டு லாதியாக போயிடும்னு சொல்கிறதுக்காக ஒரு விஷயங்களை பண்ணுறதுக்காக பண்ணுறாரு. ஆனால் இதுவரை இந்த கெர்மஸ் ஸ்பெல்மன் ஜெனிப்பு தரப்புல இருந்து ஏன் வீடியோ வரலைன்னா, ஒரு பெரிய நிறுவனமான அந்த கம்பெனி பிரைவேட் லிமிட்டடை உருவாக்கியிருக்காங்க. எந்த கம்பெனியும் பாருங்கள் சீஃபுட்ஸ் தான் இருக்கும், இவங்க கம்பெனி தான் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி பெரிய கம்பெனியாக உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குனால இதை ஈஸியாக அழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இவங்க ரிப்ளை பண்ணாமல் இருக்காங்க. இது அவருக்கு தெரியாமல் ஒரு கொயவன் பானையை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவான், அதை உடைக்கும் போது ஒரு நொடியில் உடைச்சிடலாம். அது மாதிரி தான் இவர் இன்னும் பொண்ணு வர்றது தெரியாமல் தூக்கி யார் பேச்சை கேட்டு உடச்சிட்டாரு. ஆனால் இதில் முழுமையாக அவருக்கும் இதில் பாதிப்பு இருக்குது. இவருக்கு ஒரு சில பேர் ஆசையை காட்டியிருக்காங்க, நீ இந்த கடத்தை விட்டு லாதியாக வந்தீங்கன்னா இந்த உங்கள் மீனவன் சொல்கிற லோவாவை வச்சு வேறு மாதிரி நீ வீடியோ போட்டலாம், நீ சம்பாத்தியம் பண்ணுறான்னு சொல்லி ரூட்டை அவங்கள்ட்ட ஏமாற்றி அவங்கள ஆசையை காட்டி இதை பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்துக்கிட்டு கண்டிப்பாக நம்பிக்கை துரோகம். இவர் எங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்கு நாங்கள் நொண்டியா? எங்கள் ஃபேமிலி படித்த ஃபேமிலி, எங்கள் குடும்பம் 3 பேருமே படித்தவங்க, கிராஜுவேட்டு, 3 பேருமே எங்கே போனாலும் வேலைக்கு போகக்கூடியவங்க. இவங்களுக்கு இந்த கடலை தவிர வேறு எதுவும் தெரியாது. கடலை தவிர எதுவும் தெரியாதவங்கள ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. இவங்க இப்போ அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் ஏமாத்தலை, ஒன்றும் செய்யலை. அப்படி ஏமாற்றிருந்தோம்னா அந்த கடவுளே எங்களை தண்டிப்பார். ஆனால் ஏமாத்தினது அவர் தான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.